கடந்த தேர்தல் வாக்குறுதியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. 5 ஏக்கருக்குட்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி. அதுதான் எங்களுக்கான ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. ஒரு வேளை ஆட்சிக்கு வந்துட்டால் பிரச்சனையெல்லாம் தீரும் அப்படின்னு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னுங்களா, ரொம்ப 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 மோசமாக இந்திய வரலாறில் இப்படி ஒரு கடன் தள்ளுபடி இருக்குமா அப்படின்னு தெரில. வெறும் 5000 ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதில் விவசாயிகள் நாங்களாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், விவசாயிகள் தான் இருக்கிறோம். ஆனால் சிறு விவசாயி, பெரு விவசாயி, குறு விவசாயி அப்படின்னு ஒரு பாகுபாட்டை இது கொடுத்துருக்காரு. இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ சமீபத்தில் மகாராஷ்டிரா அரசு பொறுப்புக்கு வந்த பிறகு 33,685 கோடி, கிட்டத்தட்ட 2 லட்சம் கடன் வாங்கின அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் பண்ணி தள்ளுபடி செய்யும்போது தமிழகத்தில் ஏன் அது முடியாது? காரணம் கேட்டால் என்னன்றாங்க, ஆர்பிஐயோட ரூல்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றாங்க. அப்போது இந்தியாவில் தானே இருக்குது தமிழ்நாடும். மகாராஷ்டிராவில் ஒரு ரூல்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குதா அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். அதனால் இதை முழுமையாக தள்ளுபடி செய்யணும். அவர் அறிவித்த 5 ஏக்கருக்குட்பட்ட கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்யணும். அதை கண்டித்து தான் இன்றைக்கி அரை நிர்வாண போராட்டத்தோட பட்டை அடித்து, ஏன்னா நாங்கள் நடைப்பயணமாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஒருவேளை இந்த உத்தரவை திரும்ப பெறலை அப்படின்னுங்களா, எங்களுடைய தொடர் போராட்டம் வருகின்ற 22/6/2026 முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும்.